ஃபாடி வியூவர்ஸ்க்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5.1 ஃபுல் பேக்கேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லோ பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையருங்க. லோ பட்ஜெட் ஆம்ப்ளிஃபையர் அப்படின்னா என்ன காஸ்ட்டில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த 5 ஸ்பீக்கர்ஸு ப்ளஸ் ஆம்பும் ஓட காஸ்ட்டு வந்து ஒரு 10,000 rupees வரும். இந்த ஆம்போடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னென்ன ஸ்பீக்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்குன்றதை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும். அதே மாதிரி பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆம்பு பார்த்தீங்கன்னா நமக்கு துபாயிலேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நமக்கு ஆர்டர் கொடுத்துருந்தா. அப்படி அவருடைய சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டைன்னு சொல்லிட்டேன். அதுலேருந்து தான் நமக்கு ஆர்டர் வந்திருந்தது. அவர் கேட்டது என்னென்னா, ப்ரோ என்கிட்ட ஆல்ரெடி சப் இருக்குது, ஆம்பு ப்ளஸ் ஸ்பீக்கர் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு மினிமம் பட்ஜெட்டில் நல்லதாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன். அப்படி இந்த ஆம்ப் வந்து ப்ரீவியஸாக நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதை பார்த்துட்டு தான் அவர் கேட்டார். அவர்கிட்ட நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த ஆம்ப் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு 6 inch ஸ்பீக்கர்ஸ் தான் நீங்கள் போட முடியும். அதே மாதிரி நீங்கள் என்ன ரேஞ்சில் எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கான குவாலிட்டியை நம்மளால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஏன்னா ஒரு சிலர் நிறைய அமௌண்ட் கொடுத்து குவாலிட்டி இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய ரீஒர்க் வருது. அதுவும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமம் பட்ஜெட்டில் வந்து அதில் எவ்வளோ ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. நாமளும் அந்த மாதிரி தான் நம்ம கஸ்டமர்ஸுக்கு அவங்களுடைய டேஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சு நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடலாக நம்ம ஆம்ப்ளிஃபையர் செஞ்சு கொடுத்துட்ருக்குறோம். ஒவ்வொரு மாடல் அப்படின்னா என்னென்னா, ஒரு சிலர் வந்து பேஸ் வந்து நல்லா ஹார்டாக லைக் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா சரவுண்டு அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒரு சிலர் வாய்ஸ் ரொம்ப லவுடாக வேணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் எல்லாமே வந்து எக்கோவில் பாடுற மாதிரி இருந்த ஒரு ஃபீல் வேணும் அப்படின்னுவாங்க. இந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து நிறைய விதமாக நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணி தரனால நமக்கு இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்த கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர் இருப்பாங்க. இப்படி வேணும்னு சொல்லிட்டு நம்ம அதில் இருக்கிற எல்லா மெத்தடும் நம்ம ட்ரை பண்ணியாச்சு. அதனால் நம்ம கஸ்டமருக்கு நம்மளால் முடிஞ்ச ரிசல்ட்ஸை நம்ம வந்து எடுத்து கொடுத்துட்டே இருக்கிறோம். அதே மாதிரி யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியலும் குவாலிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகும். நீங்கள் கொடுக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஆம்பில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லெஃப்ட் ரைட் சரவுண்ட் சென்டர் அதுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2050 யூஸ் பண்ணியிருக்கிறேன். சப்வூஃபருக்கு மட்டும் STK 4191 யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன் STK 4191 யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரூ டிரான்சிஸ்டரில் கேட்குறதுக்கும் ஒரு STK ஐஸில் கேட்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குதுங்க. இதில் மொத்தம் 5 ஸ்பீக்கர்ஸ் வரும். அதில் லெஃப்ட் ரைட்டு 2க்கும் டியூட்டர் இருக்கும். அது 2மே ஊஃபர் ஸ்பீக்கரு. மீதி 3மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் ஸ்பீக்கர் தான் அதில் யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் லுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் பேஸ் ட்ரிபிள், சப்போட வால்யூம், சென்டர் வால்யூம், ரியர் வால்யூம், ஃப்ரண்ட் வால்யூம், நெக்ஸ்ட்டு மாஸ்டர் வால்யூம். நாம் செய்யக்கூடிய செட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் இருக்காது. மாஸ்டர் வால்யூமுக்கு பதிலாக ஸ்டீரியோ கண்ட்ரோலில் உங்களுக்கு வேலை செய்யும். USB ஆக்ஸாவோ இருந்தால் அப்படியே 5.1 வரும்போது உங்களுக்கு கீழே இருக்கிற கண்ட்ரோல்ஸ் வந்து த்ரூவாக வேலை செய்யும். ஏன் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு ஆடியோ லாஸஸ் இருக்காது இந்த மாதிரி மெத்தடில் கொடுக்கும்போது. அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ தான் வால்யூம் ஏற்றினாலும் உங்களுக்கு ஆடியோ உடையாது, தெளிவாக இருக்கும். இந்த மாதிரி மெத்தட் நிறைய பேர் இப்போது பண்ணிகிட்ருக்குறாங்க. இனிஷியலாக கம்மியான பேர் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ நான் நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குறாங்க எப்படி ஸ்டீரியோ கண்ட்ரோலில் ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அவங்க கேட்க எல்லாத்துக்குமே நான் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். இது ஒரு வீடியோவாக போடலாம், அது ரொம்ப லென்த்தாக போகும். நிறைய பேருக்கு கண்டிப்பாக இது புரியாது. நான் டயக்ராம் போட்டு சொன்னாலுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்குறதும், இல்லை முக்கியமான இடத்துல ஓட்டிவிட்டு பார்க்குறதோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக அந்த மெத்தட் வந்து புரிஞ்சிக்க முடியாது. ஸ்டீரியோ கண்ட்ரோல் தான் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி 5.1 இன்புட் அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்கு நாம் 6 pin RCAல நம்ம லைன் கொடுத்தாச்சு. நீங்கள் ஃபஸ்ட்டு சுவிட்சை அழுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 5.1 வேலை செய்யும். அதுவே சுவிட்சை ரிலீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா USBலேருந்து ப்ரோலாஜிக்காக வேலை செய்யும். இப்போ டோட்டலாக நம்ம இந்த ஆம்போடைய அவுட்லுக்கு, ஸ்பீக்கரோடைய
ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ட்விட்டர் சொல்லணுன்னா, நம்ம எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய ட்விட்டர் வந்து டேப்பிக்கில் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் நீங்கள் இதில் லோ காஸ்ட்டில் போகும்போது நம்ம வேறு ஒரு ட்விட்டர் கூட போட்டு கொடுத்துருக்கலாம். பட் நம்ம அந்த மாதிரி எப்பவுமே பண்ணுறதில்ல. நம்மக்கிட்ட வந்தால் எந்த ஆம்ப் எடுத்துக்கிட்டாலும் ரிசல்ட்டு வந்து அந்தந்த காஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் அந்த பட்ஜெட்டில் என்ன ஒரு தெளிவான ரிசல்ட் கொடுக்க முடியுமோ அதை நம்ம கொடுத்துட்டு தாங்க இருக்கிறோம். நீங்கள் ஒரு 20,000 ரூபா 28,000 ரூபா அந்த ரேஞ்சில் நீங்கள் பண்ணாலும் அதோடைய ஆடியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் மீடியம் பட்ஜெட்டில் பண்ணும்போது அதுக்கான குவாலிட்டி இருக்கும். இந்த ஆம்போட இன்டீரியர் ப்ளஸ் ஒயரிங் பார்க்கலாம் வாங்க. ஆம்போட இன்டீரியரில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் செக்ஷனுங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ஆம்ப்லேயும் சேம் இதே டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் 24/0 5 ஆம்பியர் ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். எல்டி டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ண கிடையாதுங்க. நெக்ஸ்ட்டு பவர் கெப்பாசிட்டர் 50 வோல்ட் 4700 யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த ஆம்புக்கு இதுவே போதுமானது. ஒரு சிலர் இதில் 10,000 மைக்ரோஃபேரட் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பட் அது தேவையில்லை. இந்த ஆம்புக்கு என்ன வேணுமோ நம்ம அதுவே போட்டால் போதுமானதுங்க. நெக்ஸ்ட் வந்து ஹர்ஷனில் 2030 போர்டில் நம்ம 2050 ஐசி யூஸ் பண்ணியிருக்கிறோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 4141 தக்காரா போர்டில் நம்ம 4191 மோனோ பண்ணி போட்டிருக்கிறோம். இந்த இடத்துல வர வேல்யூ ரெசிஸ்டன்ஸ் நிறைய பேர் என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டீங்க, பர்சனலாக கால் பண்ணி கேட்டீங்க. இந்த இடத்துல 56K போடுவேன், இல்லை 68K போடுவேன் ஒரு சில நேரத்தில். அதே மாதிரி இந்த பக்கம் ஃபீட்பேக்கில் வந்து எப்போவுமே நான் ஆல்ட்ரு பண்ணிடுவேன். 560 ohms போட்டுருவேன் போத் சைட்ஸ்லையும். அப்போனா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ வந்து தெளிவாக இருக்கும். இந்த கரகரன்னு பாடுறது எதுவுமே இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சக்தி ப்ரோலாஜிக்குங்க. சக்தி ப்ரோலாஜிக்கில் நாம் இந்த 2050க்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம இதில் எல்லாமே ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறோம். என்ன ஆல்ட்ருன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒருத்தர் வந்து எப்போவுமே கமெண்ட் கேட்டே இருக்கிறாரு, அப்படி என்ன தான் ஆல்ட்ரு பண்ணுறீங்க சொல்லுங்கன்ட்டு. அவர் எனக்கு நிறைய டைம் நான் அவர் கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணிட்டேன் அவர் கால் பண்ண சொல்லி. பட் அவர் பண்ணுறதில்ல. இந்த மாதிரி கமெண்ட் போடுறேன்னா தயவுசெய்து போடாதீங்க. உங்களுக்கு என்ன டவுட்னா நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, சரிங்களா? சும்மா இந்த மாதிரி கமெண்ட்டை போட்டு இருக்காதீங்க. இதில் என்ன ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லெஃப்ட் ரைட்டுக்கு ட்ரிபிள் கொஞ்சம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இதில் வர ட்ரிபிள் 2 போட்டிருப்பாங்க. நான் எடுத்து 272 போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட்டு சப்வூஃபருக்காக இந்த ப்ரீசெட்டுக்கு நியர்பை பார்த்தீங்கன்னா 2 PF இருக்கும். இந்த PFல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிற வேல்யூவோட 392 போட்டிருப்பாங்க. அதுக்கு பேரலோட 392 அடிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா PF வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பேன். இது மார்க்கெட்டில் வர PF கிடையாது. நான் உங்களுக்கு இந்த PF நம்பரை காட்டுறேருங்க. ஆக்சுவலாக இதில் போட்டிருக்க PF இதாங்க 824ன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மார்க்கெட் போர்டில் வர PF மாதிரியே தான் உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு தெரியும். இதை நம்ம ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட்டு சரவுண்டில் ஆடியோ வந்து ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு அந்த குலகுலன்னு வராது, நல்ல ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 24 வோல்ட் ஃபேன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், ஹீட் இஷ்யூ வந்து குறைக்கிறதுக்காக. நிறைய பேர் கேட்குறீங்க ஏன் ஃபேன் வந்து நீங்கள் ஒரு சில ஆம்பில் வந்து யூஸ் பண்ணுறதில்லன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக அதை நீங்கள் மேட்ச் பண்ணிட்டீங்க, ஸ்பீக்கர்ஸும் வோல்டேஜும் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹீட் வந்து கம்மியாக தான் ஆகும். அது நீங்கள் ஒரு நாள் டோட்டலாக ஓட்டணுமே சரி, ஹீட்டுன்றது கம்மியாக தான் ஆகும். மேட்சிங் தாங்க ரொம்ப வந்து முக்கியமான ஒரு விஷயம். அதை நான் உங்களுக்கு இந்த இடத்துல நான் சொல்லணுன்ட்டு நினச்சேன், கரெக்டாக சொல்லிட்டேன். நெக்ஸ்ட்டு எப்போவுமே நம்ம ஆம்பில் ஒரு ஃபியூஸ் ஹோல்டர் போட்டிருப்போம் சேஃப்டி பர்பஸ்க்காக. இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியோட வேல்யூ என்னன்னா 50 வோல்ட்டு 100 MFT இதில் போட்டிருப்போம். ஆம்போடைய சின்ன ஒரு ஆடியோ டெஸ்ட் கேட்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆம்ப் பார்த்தீங்கன்னா ஆனில் தான் இருக்குது. நம்ம வழக்கமாக சொல்கிறது தாங்க, ஹம்மிங் சவுண்ட் ஹிஸ் நாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஹிஸ் நாய்ஸ் ஜாஸ்தியாக வருது அப்படின்னா ட்ரிபிள் வந்து அதிகமாக கொடுத்துருக்கோன்ற அர்த்தங்க. அதையும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். பட் டோட்டலாக நம்ம வந்து அதை ரிமூவ் பண்ண முடியாது. நான் உங்களுக்கு ஒரு ஆடியோ டெஸ்ட் போட்டு காட்டுறேன், சின்ன சின்ன கிளிப்பிங்காக போட்டு காட்டுறேன். சென்டர் வாய்ஸும் வச்சு காட்டுறேன், சென்டர் வாய்ஸ் எல்லாமே வச்சு காட்டுறேன். இங்கே கேளுங்க. இப்போ நான் சென்டர் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ வச்சுருக்கிறேன். சென்டர் நான் அப்படியே ஏற்றுறேன் பாருங்கள், உங்களுக்கு வாய்ஸ் அப்படியே ஏறும். உங்களுக்கு நான் அப்படியே இந்த சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே ரெடியூஸ் பண்ணுறேன் பாருங்கள்.
உங்களுக்கு சென்டரில் வாய்ஸ் மட்டும்தாங்க உங்களுக்கு ஒரு அந்த 5.1 ஃபீல் வரதுக்காக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த ஆம்ப் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். இதோடைய ப்ரைஸ் வந்து 10,000ங்க. இதில் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1 வீக்குள்ளார உங்களுக்கு ஆம்ப் டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.